இப்ப அண்ணா ஒரு விஷயம் இடையில சொன்னாங்க. அதாவது வந்து நான் தமிழ் அவ்வளோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கத்துக்கிட்டேன். பிகாஸ் ஆஃப் ஏன்னா ஆமா. இங்க நமக்கு ஒரு ட்ராக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல வந்து ஹி இஸ் லைக் வெல் டான்ஸ் நல்லா ஆடக்கூடியவங்க. நல்ல ஒரு குட் லுக்கிங் கை அவரு. எல்லா அம்சங்களுமே இருக்கு. அந்த டைம்ல தான் பிரசாந்த் சார் வராங்க, ஆமா. விஜய் சார், அஜித் சார் வராங்க, பிரபுதேவா சார் வராங்க. கரெக்ட். அண்ணாக்கு அப்புறமா தான் வந்தாங்க எஸ், இன்ஃபாக்ட் எஸ். அவங்க. எல்லாமே அந்த 20ஸ்ல இருந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இவரோட எஸ். சேம் ஏஜ் தான் ஆமா. எல்லாருமே. இவர் கான்சன்ட்ரேஷன் தெலுங்குல படங்கள் பண்ணதுனால இங்க தமிழ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன ரீசன் நினைக்கிறீங்க? இல்ல மேற்கொண்டு இவர்கள் படம் எனக்கு பண்ண அது சொல்லாமா தெரியல. இல்ல ஐ ஃபீல் பேசிக்கலி ஆஃப் கோர்ஸ் தமிழ்நாட்டு எங்களுக்கு யார் வந்தாலும் வர வைக்கிற ஒரு நாட்டு தான் தமிழ்நாடு. அதுல எல்லாம் ஒன்றும் எனக்கு இது கிடையாது. பட் ஐ ஃபீல் அந்த டைம்ல இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இப்போதான் பேன் இண்டியா ஆயிட்டோமே எல்லாரும். ஆமா. எந்த ஆக்டர் எங்கிருந்து வந்தாலும் அண்ணா சொன்ன மாதிரி இது பெரிய விஷயமே கிடையாது. நிறைய ஆக்டர்ஸ் வந்து நிறைய லாங்குவேஜஸ் பேசுறாங்க. இப்போ இது நாங்க 5, 6 லாங்குவேஜ் பேசுறோங்கிறது இட்ஸ் நாட் அ பிக் டீல். எல்லாரும் வராங்க. நார்த்ல இருந்து வந்தவங்க கூட தமிழ் கத்துக்குறாங்க. பிகாஸ் லைவ் சவுண்ட் சிங்க் சவுண்ட்ல போறாங்க எல்லாமே. பட் அந்த டைம்ல ஐ ஃபெல்ட் தேர் வாஸ் அ லிட்டில் கைண்ட் ஆஃப் அ பயாஸ். நம்ம வந்து இவங்க வந்து நம்ம நாட்டு ஆர்டிஸ்ட் நம்ம ஊர் கிடையாது. இல்ல ஆமா. அப்படின்றது. பிளஸ் ஃபேர் ஸ்கின். என் அண்ணாலாம் செம்ம ரொம்ப பயங்கரமா இப்பவும் அப்படிதான் இருக்காரு. அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஆமா. அது அப்ப காம்ப்ளெக்ஷன் ஒண்ணு இருக்கும். எனக்கு தோணும். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். இவர் அப்படி நினைச்சாருன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஐ ஃபீல் என்னடா இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஷனை பார்த்து ஹீரோஸ்க்கு தனியா ஹீரோயின்ஸ்க்கு வந்து தே வாண்ட் ஃபேர் ஸ்கின். அது என்னன்னு தெரியல. அது வெள்ளையா இருக்கணும். அப்போ ஓகே ஹீரோயின். கருப்பா இருந்தா ஹீரோயினா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கருப்பா ஆக்டர் இருந்தா ஹீரோ மெட்டீரியல். இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து குண்டா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும் கிடையாது. கலர் வந்து ரொம்ப அப்படி எனக்கு தோணுச்சு அந்த டைம்ல. நாங்க வந்த டைம் வந்து அந்த மாதிரி 90s. இல்லன்னா யூ ஷுட் ஹேவ் அ ஃபேமிலி பேக்கப். இந்த சினிமா ஒரு சினிமா பேக்ரவுண்ட் உள்ள ஒரு அப்பா ஆளுங்க, வந்து இல்லன்னா ஒரு அதான். காட்ஃபாதர் ஆர் சம்திங். இது நான் எல்லாமே சொல்றது வந்து அந்த டைம். டு பி ப்ரிசைஸ். இப்போ வந்து உங்க ஹார்ட் ஒர்க் நீங்க அந்த ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு சொன்னாலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி இருக்காங்க. ஃப்ளோ ஆகுது.